கலைஞன்னா கொலைகாரன், கொள்ளைக்காரன், காமுகன் அர்த்தம். அப்ப இந்த ஒரே வார்த்தை கொலைகாரன், கொள்ளைக்காரன், காமுகன் அமர்ந்து நாற்காலியில இன்னைக்கு யார் யாரோ உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரியலைங்க. இன்னும் 3 மாதமோ 6 மாதமோ திமுக காரங்களாம் ரெடியா இருங்க, எப்ப வேணா தேர்தல் வரலாம் அப்படின்னு எந்த நம்பிக்கையில இதை சொல்றாங்க? அவர் நேத்து ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்செல்லாம் கிடையாது. இன்னும் 6 மாசம் கழிச்சு கேளுங்க, இதே இன்னும் 1 மாதமோ 6 மாதம் மீண்டும் தேர்தல் வரும் தான் சொல்லுவார். இந்த வாரம் ஆனந்த விடன் படித்திருக்காரு போர்டு வச்சிருந்தா வாரமா மாத்திரம் அது பர்மனண்டா வச்சுக்கிறான்ல, அது மாதிரி அவரு அதான். கல்யாணம் தாலி கட்டி முடியலைங்க, இனிமே தனியா தான் செயல்படணும், யாரோட சேரக்கூடாது. இப்படி ஒரு பைத்தியக்கார கல்யாண மேடையில பேசுவானா? ஏவாவுடைய வரலாறு என்ன, பொருளாதார பின்னணி என்ன? பஸ் கண்டக்டர் தானே. அந்த ஆள்கிட்ட இன்னைக்கு எப்படி 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடி 20,000 கோடி வந்துச்சு? என்ன உழைச்சாரு? அதான் என்ன உழைச்சாரு? கொள்ளையடிச்ச ஒண்ணுதான். எங்க கல்யாண வீட்டுல வாழ்த்தணும், கருமாதி வீட்டுல கட்டிக்கிட்டு அழணும். இவன் கல்யாண வீட்டுல போய் கட்டிக்கிட்டு அழுகிறான், கருமாதி வீட்டுல போய் ஆடு சிரிக்கிறான். இந்த பைத்தியங்களை போய் நம்ம என்ன பண்றது? வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த நிர்வாகியுமான திருச்சி வேலுச்சாமி அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ உங்க கட்சியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், தலைமை மாற்றம் செய்யப்பட்டு திரு மாணிக் தாக்கூர் அவர்கள் நேற்று பதவி ஏற்றிருக்காரு. மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு எழுச்சியும் கொஞ்சம் காண முடியுது. நேற்றைய நிகழ்ச்சிகள் பார்க்கும்போது இளைஞர்கள் பட்டாளங்கள் மீண்டும் காங்கிரஸ்குள்ள வர மாதிரி தெரிந்தது. நாங்கள் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி? நீங்கள் சரியா சொன்னீங்க, வெளியிலிருந்து பார்க்கணும். உள்ள இருக்க எங்களுக்கு முன்னாலே தெரியும் இளைஞர்கள் இருக்காங்க, தெரியுது. எங்களுக்கு வெளியிலிருந்து பார்க்கறது நல்ல மாற்றம் என்றால் ஒரு நல்ல துடிப்பு மிக்க இளைஞர். அது மட்டுமல்ல, இடையில் சில தவறுகள் நடந்தது டெல்லியால், அது இப்போது சரி செய்யப்பட்டிருக்கிறது. அவர் படித்தவரோ படிக்காதவரோ அறிவாளியோ அறிவில்லையோ திறமை இருக்கிறதோ இல்லையோ, கட்சி உணர்வு இருக்கிறவர் ஒரு கட்சி பொறுப்பில் வருகிற போதுதான் அந்த கட்சி செயல்பாடுகள் சிறப்பாக நடக்கும். இடைக்காலத்திலே கொஞ்சம் தொய்வு இருந்ததற்கு அது ஒரு காரணம். இந்த கட்சி உணர்வு இல்லாதவர்கள் சில பேரை போட்டதனுடைய விளைவு. மீண்டும் அதை புரிந்து கொண்டு டெல்லி தலைமை சுய பரிசோதனை செய்து கொண்டு, அந்த குடும்பம் மொத்தமே காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்த ஒரு இளைஞர் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் தந்தை, சித்தப்பா, அவங்க தாத்தா எல்லாருமே, இந்த குடும்பமே ஒட்டுமொத்த குடும்பமே காங்கிரஸ் குடும்பம். ஆகவே அந்த உணர்வு அவரிடம் இருக்கிறது. செயல்பாடுகள் ஒரு திறமை கூட குறைவாக கூட இருக்கலாம், அது வேற. ஆனால் அந்த உணர்வு இருந்தால் செயல்பட முடியும். அப்படி ஒரு நல்ல சூழ்நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. அந்த வகையில் மாணிக் தாகூர் என்கின்ற அந்த இளைஞன் இன்றைக்கு தலைவராக வந்திருப்பது காங்கிரஸ் கட்சிக்குள் ஒரு புது ரத்தம் பாய்ச்சியதை போல. இப்போ முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது இப்போ சொல்லியிருக்காரு, மீண்டும் ஒரு திருப்பி ஒரு கருத்தை சொல்றாரு. இன்னும் 3 மாதமோ 6 மாதமோ திமுக காரங்களாம் ரெடியா இருங்க, எப்போ வேணா தேர்தல் வரலாம் அப்படின்னு எந்த நம்பிக்கையில இதை சொல்றாங்க? அவர் நேத்து ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்செல்லாம் கிடையாது. இன்னும் 6 மாசம் கழிச்சு கேளுங்க, இதே இன்னும் 1 மாதமோ 6 மாதம் மீண்டும் தேர்தல் வரும் தான் சொல்லுவார். இந்த வாரம் ஆனந்த விடன் படித்திருக்காரு போர்டு வச்சிருந்தா வாரமா மாத்திரம் அது பர்மனண்டா வச்சுக்கிறான்ல, அது மாதிரி அவரு அது ஒரு ஜாலியா எடுத்துக்கணும். நீங்க அது சீரியஸா எடுத்துக்கலாம், அது உங்க தப்பு இல்ல. திமுக எதிர்கட்சியா இருப்பதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அவர் சாதாரணமான விஷயமா? சாதாரணமான விஷயம் கிடையாது, அது சாதாரணமான விஷயம். கலவரம் தான் பண்ணுவாங்க மக்களுக்கு. இல்ல, வரக்கூடிய சட்டமன்ற தொடரே கொஞ்சம் கலவரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்படுது. அதெல்லாம் அப்படி இருக்குன்னு நினைச்சுனாக்கா அவங்க தான் மாட்டிக்குவாங்க. பழைய மாதிரி காங்கிரஸ்கார மாதிரிலாம் வந்தே மாறன் ஜெயின்னு சொல்லி போற ஆட்கள் இப்ப எம்எல்ஏ இல்ல ஆளுங்கட்சியில. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு நல்லது. இவங்க எந்த பாணியில் போறாங்களோ அதே பாணியில பதில் சட்டமன்றத்திலே அவங்களே கொடுப்பாங்க. தாவேக எம்எல்ஏக்கள் இருக்காங்க, பிளஸ் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. நான் தான் முன்னாலே தெளிவா சொல்லிட்டேங்க, கேட்கறவங்களுக்கு தெளிவா புரியும், உங்களுக்கு தான் புரியல. இல்ல, திமுகவோட வாக்கை வாங்கி தானே நீங்க இருக்கும்போது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா? அப்படியா? திமுக இன்னைக்கும் திருப்பி சொல்றாங்க. அதை நம்ம திருப்பி சொல்றாங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கு வாக்கு எப்போ வந்துச்சு? ஓட்டு போடுற உரிமை எப்படி வந்துச்சு? நீங்க என்ன போராடி வாங்கினீங்களா? காங்கிரஸ்காரன் வாங்கி போராடி செத்து சுண்ணாம்பாயி அவன் வாங்கி கொடுத்ததான் வாக்குரிமையை. இதுல நீங்க என்ன உங்க வாக்குரிமை? நீங்க போடுற சட்ட வேட்டி, உங்க சுதந்திரம், உங்க பேச்சு எல்லாம் நாங்க பண்ண தியாகம். நாங்க உங்களுக்கு போட்ட பிச்சையா, நீங்க எங்களுக்கு போட்ட பிச்சையா? அவங்க தான் வளர்றானா, நீங்க எங்க புரிஞ்சுக்கல? இல்ல சார், நீங்க சொல்றீங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த விஷயங்களை திருப்பி அவங்க சொல்றதுக்கு காரணம், திமுக கூட்டணியில இருந்து வாக்கு வாங்கி வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தா கூட பரவாயில்ல. நான் எங்க முடிவை பத்தி பேச அவங்க யாரு சார்? பிஜேபி ஆதரிக்கிறவங்க எங்கிட்ட கேட்டு ஆதரிச்சாங்களா? இப்ப காங்கிரஸ் கூட்டணி தான் இருந்துச்சு. வாஜ்பாய் ஆட்சியில் போய் மந்திரி ஆனாங்கல்ல, அப்ப எங்கிட்ட கேட்டு சொல்லி தான் போனாங்களா? வளர்றவன் 1000 வளருவான். அது எது சரி தப்பு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அதனால இது உளறல். நாங்க ஒரு தனி கட்சி,
இவங்களோட இவங்க 70 வருஷ கட்சினா நாங்க 140 வருஷ கட்சி. நாங்க என்ன முடிவு எடுக்கணும் இவங்ககிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி நினைச்சாங்கன்னா அவங்கள கீழ்பாகத்தெல்லாம் போய் சேர்க்கணும். இந்த தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பணி ஆயிடுச்சு. யாருடன் இருக்க வேண்டும், யாரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறது உணர்ந்துகிட்டது இந்த தேர்தல் ஒரு உபயோகமா இருந்து உதயநிதி சொல்றாரு. அப்படியா? இப்ப புரிஞ்சுட்டாருல. 6 மாசம் கழிச்சு இதே சொல்லுவாரான்னு பார்ப்போம். உங்க கூட எல்லாம் இருந்த பாவத்தை நாங்கெல்லாம் சொல்லணும். இவங்க சொல்றாங்க நாங்க அப்பவே தலையால அடிச்சுக்கிட்டாங்கள மாதிரி ஆளு. திமுக கூட கூட்டணி இல்லாம போயிருந்தா இன்னைக்கு எங்களுடைய நிலைமை வேற. காங்கிரஸ் அதை சொன்னதுல நீங்க தான் முக்கியமான பங்கு. எல்லாருக்குமே தெரியும். அது உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன். ஆமா, என்கிட்டயே சொல்லிருக்கீங்க. எல்லாருக்குமே அப்ப அது உங்களுக்கு நல்லா தெரியுங்க. அப்புறம் நீங்க போய் கேட்கலாமா? இவங்க கூட கூட்டணி மட்டும் இல்லாம அப்பவே தாவேக கூட கூட்டணினா 234 தொகுதியில இந்த கூட்டணி 200 இடத்துக்கு மேல ஜெயிச்சிருக்கும். திமுக ஒரு கட்சியை காணாம போயிருக்கும். இல்ல, இன்னொன்னு சொன்னீங்க முதல்ல தேர்தலுக்கு முன்பாக. நான் கூட உங்களை தான் கேட்டேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கூட்டணி முடிஞ்சு போச்சு, அந்த எல்லாரும் வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சாச்சு, தேர்தல் நடந்துட்டு இருக்கு, திருப்பி நீங்க கூட்டணி மாறும்னு எந்த நம்பிக்கையில சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க சொன்னீங்க தேர்தலுக்கு பின்பும் மாறும் அப்படின்னு. ஆமா, அதோட அர்த்தம் புரியும். அது போஸ்ட்போன் அலையன்ஸ் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். அப்ப நீங்க கூட சிரிச்சீங்க. இப்ப நடந்து போச்சா? அதனால செய்திகளை முந்தி தருவது நான். இனிமே கூட்டணியே வேண்டாம் தலைவரே, நீங்க முடிவெடுக்க தலைவரே, தனிச்சு நம்மளே ஜெயிப்போம் அப்படின்னு ராஜா அவர்கள் மேடையில வந்து பேசியிருக்காரு. எந்த மேடையில சொன்னார் சொல்லுங்க? அவங்களுடைய மேடையில. அங்கதாங்க உங்களை மாதிரி ஆட்கள் மேலோட்டமா பார்த்தா உண்மை புரியாது. அது ஒரு கல்யாண மேடை. அப்போ கல்யாணம் சொல்லி முடிச்சாதாங்க உங்களுக்கு புரியும். கல்யாணம் தாலி கட்டி முடியலைங்க. இனிமே தனியா தான் செயல்படணும், யாரோட சேரக்கூடாது. இப்படி ஒரு பைத்தியக்காராவது கல்யாண மேடையில பேசுவானா? என்னங்க நான் சொல்றது புரியுதாங்க? எந்த இடத்துல கல்யாண வீட்டில் எப்படி நடந்துக்கணும், சாவு வீட்டில் எப்படி நடந்துக்கணும், இந்த அடிப்படை வீடு கூட தெரியாத ஒருத்தனை அவனை நீங்க என்ன சொல்லுவீங்க? அன்னப்பதான் கல்யாணம் தாலி கட்டி முடிஞ்சோன்னு இனி தனித்து தான் செயல்பட வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் மைக்கில் பேசினா இது எங்க போய் முட்டிக்கிறது? சரி, தனித்து நீ செயல்படு, நாங்க வேணாங்கல. அதை தாண்டி பேசுகிற போது அந்த கொழுப்பு, திமிரு, அகம்பாவம், ஆணவம், ஈனத்தனமான பேச்சு இது எங்கேயோ போயிட்டு இருக்கு. காங்கிரஸ்காரன் அல்லது தாவேக்காரன் எல்லாரையும் ரொம்ப தப்பா வார்த்தைகளை பேசுறது. என்ன வார்த்தை பேசுறது? இவனுக்கு வெக்கம் இல்லை, அவனுக்கு வெக்கம் இல்லையா? இந்த வெக்கம் ஆனா சூடு சொன்ன பத்தி ஒரு யோக்கியதே இல்லையா? நான் நாசுக்கா சொல்றேன், புரிஞ்சா புரிஞ்சுக்கிட்டோம். கல்யாணமே பண்ணாம புள்ள பெத்து அந்த பிள்ளைகளுக்கு பேரு தினத்தந்தி திருநாவுக்கரசு, மாலை முரசு மயில்சாமி அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த ஆளுக்கு வந்து பெரிய மேதைன்னு நினைக்கிறாரு. இல்லைன்னா பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்கு பிள்ளைய பத்திட்டு அலையறாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தா இவரெல்லாம் நாவலர், பாவலர், காவலர் இப்படி பேசி அவங்களே பெரிய மனுஷன் நினைக்கிறாங்க. ஒழுங்கா கல்யாணம் பண்ணி ஒழுங்கா குடும்பம் நடத்தி புள்ள பெற்றவங்க எல்லாம் இவரை பார்த்தா வெக்கம் இல்லையா? நான் அவரை பார்த்து கேட்கிறேன், வெக்கம், மானம், சூடு சொன்ன என்னன்னா உங்களுக்கு தெரியுமா? அது அடிப்படையா இருக்கா? இதுல ஒரு உளவியல் ரீதியா ஒண்ணு சொல்றேன். ஒரு 4 பொம்பளைங்க உட்காந்துருக்க வச்சுக்க, 4 பேரும் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொம்பளைங்க பேசி இருந்தா அந்த நேரத்தில் யாராவது ஒரு பொண்ணு போகும்போது ஒரு குடும்பத்துல சரியில்லாத பொண்ணா இருந்தா கூட பார்த்தோன்னா ஐயோ பாவங்க, தனி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சரியில்லாம போச்சு, அதனால அந்த பொண்ணு கஷ்டப்படுது அப்படின்னு பேசுவாங்க. அதே தப்பான 4 பொம்பளை உட்காந்துருச்சுன்னா நல்ல ஒரு குடும்ப பொண்ணே போனாலும் மூஞ்சிய பாரு, முகரைய பாரு, நடக்கிற நடைய பாரு அப்படின்னு பேசுவாங்க. அவரவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதை வச்சுதான் வார்த்தை வரும். இந்த மூதேவி எப்படி இருக்கு? இது நேர்மையான வாழ்க்கை வந்தா நல்ல வார்த்தையெல்லாம் வரும். பல பேர் சப்பி போட்ட மாங்கனிய கொட்டையை சப்பிக்கிட்டு இருக்கிறவனுக்கு வேற எப்படி புத்தி வரும்? நீங்க எதை குறிப்பிட்டு சொல்றீங்க எனக்கு புரியல. உங்களுக்கு புரியலீங்களா? புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிட்டு புரியாதவங்க போட்டு. நான் கொஞ்சம் அப்பாவி தான், அந்த அளவுக்கு. நீங்க அப்பாவின்னு தெரியும், அடப்பாவியா அப்பாவியான்னு பாக்குறவங்களுக்கு தெரியும். அவர் பல இடங்கள்ல பேசும்போது மிகப்பெரிய தாக்கு ராசா தான் எல்லா இடங்கள்லையும். அதுக்கு முன்னால நீங்க சொன்ன மாதிரி RS பாரதி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, எல்லாம் பதவி ஏற்கிறாங்களே எல்லாரும், வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொன்னாங்க, பதவி ஏற்கிறாங்களே அப்படின்னு ஒரு நிருபர் கேட்கிறாரு. எங்களோட இல்லை, எவன் போனானே எவன் செத்தான் எங்களுக்கு என்ன? அதே தான் நாங்க சொல்றோம். எங்களோட இல்லாம என்ன இருந்தானே செத்தானே அதுதான் நாங்களும் சொல்றோம். பாரதி கிட்ட சொல்லுங்க. அவங்க பேரை கெடுத்து வைக்கிறாங்க. பாரதி பேரை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு அவங்க பாடியில் சொன்னா நாதாரி இல்ல. அவங்க வெளியில போல இல்ல, நீங்க தானே வெளியில போனீங்க. நாங்க எங்க உள்ள இருந்தோமா? கூட்டணியில இருந்து நாங்களா இருக்கோம். நீங்க எக்கேடு பட்டா எங்களுக்கு என்னங்க? நாங்க என்ன காலைல என்ன சாப்பிடணும், எனக்கு தூங்கணும், எப்படி படுக்கணும் எந்திரிக்கணும் உங்ககிட்ட கேட்கணுமா? கூட்டணி மரியாதை இல்லாம சொல்லாமல் போனவர்கள் அப்படின்ற ஒரு நான் முன்னால என்ன கேட்டேன்? எங்க கூட கூட்டணி இருந்து பிஜேபி ஆட்சியில, வாஜ்பாய் ஆட்சியில போய் மந்திரி பதவி போனீங்கல்ல, அப்ப எங்கிட்ட சொல்லிட்டு போனீங்களா? ஒண்ணுங்க சார், நாட்டை காப்பாத்துறது. இப்ப நாங்க பண்றது என்ன? அது நாட்டை காப்பாத்துதான். உங்க பதிலே திரும்பி சொல்றோம். நாடை நாசமாக்கிட்டு உங்களால தான் நாங்க தெருவுக்கு வந்தோம். என்ன இந்த அசோசியேஷன் தலைவர் பேட்டி கொடுத்தாரு ஒரு வாரத்துக்கு முன்னால,
கான்ட்ராக்ட் வாங்கினாக்க 50% கமிஷன் காசு கொடுத்துட்டு தான் ஆர்டரே வாங்கணும்னு. இப்படி ஒரு கேவலமான ஒரு நிர்வாகம் உலகத்துல உண்டா? இந்தியாவில் இல்ல, உலகத்திலே கிடையாது. தனியார் பள்ளிகள்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்காங்க கூட பாருங்க, நீங்களே கரெக்டா சொல்றீங்க. இதெல்லாம் வெளி வந்துருச்சு இல்ல. இது அந்த கோபத்துல ஆத்திரத்துல நீங்க செஞ்ச தப்புக்கு தான் மக்கள் ஏத்து ஓட்டு போட்டிருக்காங்க. உங்க கூட சேர்ந்து இருந்த பாவத்தினால நாங்களும் பாதிச்சிருக்கிறோம். அதனால கோபம் எங்களுக்கு வரணும். நாங்க ஏதோ அமைதியா இருக்கிறோம், நீங்க பேசுறீங்க, அதுக்காக சும்மாவே இருப்போம் நினைச்சா தப்பு. ஏவாவளி வீட்டில் வந்து ரைடு பண்ணும்போது ஸ்டாலின் சொல்றாரு, இதெல்லாம் திமுக இது மாதிரி பல்வேறு விஷயங்களை சந்திச்சிருக்கு. அது அந்த மோல சொன்ன பாருங்க, கல்யாணமே பண்ணாம புள்ள பத்துக்கிட்டு அதுக்கு பேரு சொன்னானே தினத்தந்தி திருநாவுக்கரசு, மாலை மலர் மயில்சாமி அப்படின்னு பேர் வச்சு அந்த மாதிரி இதெல்லாம் சாதாரணங்க அவங்களுக்கு. அதனால இதெல்லாம் பேசுறது. நான் என்ன கேட்கிறேன் நேரடியா, தெம்பு இருந்தா திராணி இருந்தா பதில் சொல்லட்டும் ஸ்டாலின். ஏவாவாளுடைய வரலாறு என்ன, பொருளாதார பின்னணி என்ன? பஸ் கண்டக்டர் தானே. அந்த ஆள்கிட்ட இன்னைக்கு எப்படி 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடி 20,000 கோடி வந்துச்சு? உழைச்சு என்ன உழைச்சாரு? அதான் என்ன உழைச்சாரு? கொள்ளையடிச்ச ஒன்றுதான். உங்களுடைய பழைய வரலாறு என்ன சொல்லுங்க. ஏவா வேலை யாருன்னு உனக்கே தெரியாது, ஆனா எங்களுக்கு தெரியும். சாதாரண பஸ்ல டிக்கெட் வாங்கிட்டு இருந்தவர் தானே. இது மாதிரி லட்சக்கணக்கான பேர் நாட்டுல டிரைவர் கண்டக்டர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஒரு நல்ல வீடாக வச்சிருக்காங்களா? உனக்கு எப்படி இவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் வந்துச்சு? இது மருத்துவக் கல்லூரி. அப்படியா? ஆமா. ஓ, இதெல்லாம் எனக்கு சரியா தெரியல. கரெக்டா சொல்றீங்க. ஆமாங்க, நீங்க தான் கரெக்டா சொல்றீங்களே. எப்படி வந்துச்சு நான் கேட்கிறேன், நீங்க விளக்கம் சொல்லிட்டீங்க. அதுக்கு சொல்லட்டும், அப்புறம் பேசுவோம். இப்படி பார்த்தா நீங்க இந்த திமுக அமைச்சரோட பாதி பேர் மேல குற்றம் சுமத்துற மாதிரி தானே இருக்கு. நீங்க நல்ல அறிவாளியா இருக்கீங்க. அப்ப அந்த மொத்த திமுகவும் கொள்ள கூட்டம். நீங்க குற்றம் சுமத்து நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு புரியுதுங்க. எனக்கு ஒரு சரியா கற்பூர புத்தி எனக்கு இல்ல, கொஞ்சம் டல்லு தான். இப்ப நீங்க தெளிவாக்கிட்டீங்க. இதெல்லாம் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை என்ன சொல்றாங்க? ஆமா, பழிதான். இப்ப திருடன் பிடிச்சிடறான் போலீஸ், அவனை பிடிச்சி ஜெயில போட்டா பழிவாங்க நடவடிக்கை அப்படி சொன்னா நீங்க என்ன? திருடாத ஒருத்தரை பிடிச்சு போட்டா தப்பு இல்லையா? இப்ப என்னங்க, பஸ் கண்டக்டர் இன்னைக்கு 1 லட்சம் கோடி சொத்து இருக்குன்றது அது திருட்டுத்தனமா இல்லையா? இன்னும் உத்தமபுத்திரனை கைது பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் உள்ளே தரல, இப்பயே உங்களுக்கு துடிக்கிறீங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா தெரியும். முக்கியமான நேரு மற்றும் பல்வேறு மேல அவங்களுக்கார தான், அவங்க மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏங்க முதல்ல நீங்க தானே சொன்னீங்க அந்த கட்சியில இருக்க எல்லாருக்குமே அப்படித்தான். அப்ப தனியா ஒருத்தர் 2 பேரு மாசைக்கு ஒருத்தர் உள்ள போறாங்க, நீங்க பாத்துக்கிட்டு இருங்க. சட்டமன்றத்தில் விஜயோட செயல்பாடுகள், முதல்வர் பற்றி செயல்பாடுகளும் மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. அவரோட அந்த அப்பாவை காணோம் தேர்ந்த ஒரு குட்டுக்கதை சொன்னது, அவர் இங்கே தேடி பார்த்தது, அதற்கு மறுநாள் இவர் பதில் சொன்னார் இல்லையா, செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் போய் தேடி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இது தனிப்பட்ட விமர்சனங்கள் 2 பக்கம் வராதுங்க. நீங்க போல சொன்னீங்க பாருங்க, சட்டமன்றத்துல நாகரிகம் இல்லைன்னு சொன்னீங்களே, அவருக்கு அந்த நாகரிகம் தெரியலைங்க. அந்த காலத்துல சபை மாண்பை கெடுத்து விட்டாரு. அதை தாங்க தமிழ் மாண்பை கெடுத்துட்டாருங்க விஜய். நானே ஒத்துக்கிறேனேங்க. இவங்க அப்பா கருணாநிதி மாதிரி அந்த காலத்துல அனந்தராக எதிர்த்து ஏதோ திராவிடம் சொல்றீங்களே, திராவிட எங்க இருக்குன்னு கேட்டோடனே நாடாவை அவிழ்த்து பாவாடை விரித்து பாருங்கள், அங்கே தெரியும் திராவிட நாடு அப்படின்னு மாண்போட நாகரிகத்தோட அந்த அவைகளை சொல்றதுக்கு விஜய்க்கு தெரியல. இதுவரைக்கும் சட்டசபை மாண்பு குலையிற மாதிரி நடந்ததே கிடையாது அப்படின்ற குற்றச்சாட்டு. அதைத்தாங்க அந்த மாண்புனா என்ன இப்பதான் எனக்கு புரியுது. தேடி அலைய மாட்டேன், வந்தால் விட மாட்டேன் வரையில ஒரு சொல்ல தெரியலைங்க. சபை மாண்பு விஜய்க்கு தெரியலைங்க. ஜெயலலிதா அவர்கள் புடவை கிழித்தது அந்த சம்பவங்கள் நடந்துச்சு இல்ல, இதே சட்டமன்றம் நாகரிகமா சொல்றீங்க, அதை தாண்டி எல்லாம் நடந்துச்சு. அதுதான் சொல்றேன், அந்த மாதிரி எல்லாம் செய்ய தெரியலைங்க விஜய்க்கு. அதனால இது நாகரிகம் தெரியாது. நாகரிகம்னா அதுதான், அவங்க செஞ்சதுதான் நாகரிகம். சபாநாயகர் இருக்கையில உள்ளே அசம்பிளிக்குள்ளே போய் அவர் கழுத்தை முடிச்சு தள்ளிட்டு அதுல இவங்க உட்கார்ந்து இருந்தா ஞாபகம் இருக்கா? தனபால் அதுக்கு முன்னாலே ஒண்ணு நடந்துச்சு, அவங்களுக்கு தெரியல. மதியழகன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, அவருக்கு அதான் நடந்துச்சு. அதே மாதிரி இப்ப தனபால் காலத்துல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, மதியழகன் காலம் எங்களுக்கு தெரியும். ஒரு தடவை 2 தடவை நடந்திருக்கு. இவங்க எல்லாம் மாண்பை பத்தி நாகரிகத்தை பத்தி அவை நாகரிகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கால கொடுமை. கலைஞர் போன்ற அவர் இந்த நாற்காலியில இப்ப யாரெல்லாம் அமர்றாங்க அப்படின்னு மிக வருத்தப்பட்டு பேசுறேன். போகாது, கொலைகாரன் கொள்ளக்காரன் அமர்ந்த நாற்காலியில் யார் வந்திருக்காங்க. அதுதாங்க சொன்னேன், கலைஞர் நானாங்க. என்னங்க நீங்க கருணாநிதி சொன்னதுங்க, கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் பெண்களை கற்பழிப்பதும் ஒரு கலையப்பா, நான் கலைஞன் அப்படின்னு அவர் தாங்க எழுதினாரு. கலைஞர்னா கொலைகாரன் கொள்ளைக்காரன் காமுகன் அர்த்தம். அப்ப இந்த ஒரே வார்த்தை கொலைகாரன் கொள்ளைக்காரன் காமுகன் அமர்ந்த நாற்காலியில இன்னைக்கு யாரோ உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரியலைங்க. சபை மாண்பு கொலையில்லை. சபை மாண்பு அவங்க என்ன சொன்ன மாண்பு வேற, அந்த மாண்பு இப்ப இல்லைங்கிறது உண்மை. இந்த மாண்பு வேற, அவங்க மாண்பு வேற.
ஒரு நடிகர் ஒரு ஷூட்டிங் நடத்துற மாதிரியே தான் பண்றாங்கன்னு விமர்சனம் கடும் யார் சொல்றா? இவர் உதயநிதி அவர்கள். அவர் நடிகர் ஏங்க, அவர் இன்னமும் ஒரு ரசிகர் மன்றத்துக்கு தலைவரா இருந்தவர் தானே, மந்திரியா இருந்தாரு, இப்போ இருக்கிறாரு கூட. மகேஷ்னு ஒரு பையன், அவர் என்ன உதயநிதி உலக சர்வதேச உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் தானே. அதனால சினிமா அவங்க பார்வையில் அப்படித்தான். நான் முன்னால சொல்ல மாதிரி தான், நீங்க எதுவாக இருக்கிறீங்களோ அப்படித்தான் உங்க சிந்தனை வரும், அப்படித்தான் நீங்க யோசிப்பீங்க. அது மாதிரி அவங்க சினிமாவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால இதையும் சொல்றாங்க, இவர் சினிமாவில் உச்சத்தை தொட்டு வந்து அரசியல்வாதியா மாறி மனிதனாக, அரசியல்வாதின்னு கூட சொல்ல மாட்டேன், மனிதனாக மாறி இருக்கிறார். தப்பு நடக்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது, தவறு நடந்தா கட்சிக்காரனா இருந்தாலும் அவனை ஜெயில போடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருல்ல. அப்ப இவர் மனிதனா மாறிட்டார், அவங்க இன்னும் சினிமாக்காரனாவே இருக்காங்க. தொடர்ந்து இந்த வெள்ளை அறிக்கையெல்லாம் கொடுத்தாலுமே தொடர்ந்து மின்வெட்டு பிரச்சனை தமிழகத்தில் மிக அதிகமாக இருக்கு. நிர்வாக திறமையின்மை தான் அது காரணம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படியா? இன்னைக்கு வந்து மின்வெட்டு இல்லைன்னா நிர்வாக திறமை அவங்ககிட்ட இல்லாம போனதுதான் காரணங்கிறதா அதுக்கு உண்மை. அதை நீங்க புரிஞ்சுக்கலையா? இருங்க, இப்ப நான் வந்துட்டேன். ஒரு சாதாரண விவசாயங்க, உழுது நடவுப்பட்டி களை எடுத்து அறுத்து நெல்லை பார்க்கறதுக்கு 4 மாசம் ஆகும். வந்த உடனே நெல் இல்லைன்னா ஏற்கனவே உழுதவன் அவன் நெல் வச்சுட்டு போலன்னு அர்த்தம். ஒரு கரண்ட் உற்பத்திக்கு என்னென்ன வேணும்னா தெரிய வேணாமா? நிலக்கரி வேணும், நீர் மின்சாரங்கள் குறைவுதான், நிலக்கரியிலிருந்து எடுக்கிற மின்சாரம் தான் அதிகம். அது இவங்க ஸ்டாக் இல்லைன்னு தானே அர்த்தம், இருந்திருந்தா ஒழுங்கா வரும் இல்ல. அப்ப அவங்க செஞ்ச தப்ப இவங்க மேல சாமர்த்தியமா போடுறதா நினைச்சிட்டு போடுறாங்க. அது மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்னும் தீரல அப்படின்றாங்க. 50 நாளுக்கு போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஓ, இவங்க ஆட்சியில சட்டம் ஒழுங்கு அவ்வளவு கரெக்டா இருந்துச்சுல்ல? அல்ல, அவங்கள 5 வருடம் எடுத்து, இது நான் 50 நாள். அதை தாங்க சொல்றேன், 5 வருஷத்துல தீர்க்க முடியாத சட்டம் ஒழுங்கு 5 நாள்ல தீர்க்கணுங்கிறாங்க. தானங்க நீங்க சொல்றீங்க. மிக திறமையாக சரியோட செயல்பட வேண்டாமா? அதைத்தான் ஏங்க நான் சொல்றது, நீங்க கேட்கறது எனக்கு புரியுதுங்க, நான் சொல்றது புரியுதா? 5 ஆண்டுகள்ல அவங்க செய்ய முடியாததை இவர் 50 நாள்லயே செய்யணும்னு சொல்றாங்க. அதானே பொருள், அதானே. அப்போ அவன் சொல்றது அயோக்கியன்னு அர்த்தம். நீங்க நம்புனீங்கன்னா நீங்க அப்பாவி. திமுக ஆட்சியில் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்ததெல்லாம் பூதாகரமாக்கினாங்க. இப்ப தினமுமே இங்க வந்து தமிழ்நாடு ஒரு சுடுகாடா மாறிக்கிட்டு இருக்குன்னு ரொம்ப மனம் வருந்தி பேசியிருக்காங்க. யாரு? அவங்க தாங்க பேசணும், வேற யாருங்க பேச முடியும்? அவங்க மாதிரி ஆட்கள் தான் பேச முடியும். இங்க சுடுகாடா இருக்கா, அதே வாய் தானே பேசு. இந்தியாவிலேயே அதிகமான இளவிடைகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். நாசமா போன இந்த தமிழ்நாட்டில் மதுக்கடையில மூடணும் பேசா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் எங்க அண்ணன் முத போடுற உத்தரவே மதுக்கடை மூடுறதுதான். ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் இல்ல மூடினாங்களா? மது இல்லாம போச்சா? அதை தாண்டி என்னென்னமோ வந்துச்சு இல்ல? அதை பத்தி பேசுறோம், எதையோ பேசுறோம். யாராவது வேற யாராவது நியாயமா மக்களை பத்தி பேசணும். மனித சங்கிலி எல்லாம் நடத்தினாங்க, மனித சங்கிலி எல்லாம் நடத்தினாங்க. அப்ப 5 வருஷத்துக்கு முன்னால அதை ஞாபகப்படுத்துங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். யாருக்கு யாருக்கு? நீங்க யாரை பத்தி கேட்டீங்க? கனிமொழி அவர்கள். அதுதாங்க சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இளம் வயசுல அதுக்கு நியாயமா பேசி இப்ப வயசாயிடுச்சு. தாவேகா ஆட்சியோட செயல்பாடுகள் பற்றி நீங்க பொதுவாக ஒரு கூட்டணி கட்சியா நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், நான் ஒண்ணு சொல்றேன் சார், ஆட்சியில் தலைமையில் இருக்கிறவர்கள் நேர்மையாளர்கள் என்கின்ற உணர்வு வந்துட்டாலே யாரை கட்டுப்படுத்த வேணாம், கீழே இருக்கிற அதிகாரிகள் தானே நியாயமா வந்துருவாங்க. இன்றைக்கு உங்களுக்கு தெளிவா சொல்றேன், நான் கூடமா சொல்றேன், ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டுடைய சென்னை ராஜதானியுடைய முதலமைச்சராக இருந்தவருடைய பேரன் நேத்து பேசுறான் என்கிட்ட. ஒரு பட்டாவுக்காக, அதாவது கிளரிக்கல் எரர், அவங்க நிலத்துல ஒரு இடத்த அவங்க சர்வே எடுக்கும் போது வேற ஒரு நம்பர் தப்பா போட்டிருக்காங்க. அதை சரி பண்றதுக்கு போகும்போது 50,000 ரூபாய் பணம் கேட்டாங்களாம். இது என்னடா, அது நம்ம பண்ணாம அவங்க அதிகாரி பண்ண தப்பு கேட்கிறாங்களேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ஆட்சி மாறி 1 மாசத்துல நானே போகல, போஸ்டர்ல பட்டா எனக்கு வந்துருச்சுங்க. அது நல்லதா இல்லையா? பணமும் கொடுத்தாலும் 100 தடவை அலைஞ்சு வச்சு அவ்வளவு திண்டாடினாங்க. கிராமத்தில் பட்ட பாடு, ஒருத்தன் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இன்றைக்கு அதெல்லாம் இல்லை, எல்லாம் முறையாக தானையா நடக்கிறது. அப்படி நடக்கின்ற அளவுக்கு இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் நம்பர் 1 இருக்கக்கூடிய முதலமைச்சர். அவர் நானும் தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்யவும் அனுமதிக்க மாட்டேன், தப்பு செய்தவர்களை விடமாட்டேன், இதற்கு முன்னாலே தப்பு செய்தவர்களை விடமாட்டேன் சொன்னார்ல, அடுத்த நிமிஷமே எல்லா இடத்துலயும் தப்பு நடக்கும். சிறந்த நிர்வாகமா தான் போயிட்டு இருக்குன்றீங்க. நான் நிர்வாகத்துக்கே வரல, யோக்கியம் முதல்ல நம்பர் 1 இருந்தாக்கே கீழே எல்லாம் நடக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உதயநிதி தொடர்ந்து சொல்றாரு, சோஃபா மாடல் ஆட்சி, ரீல்ஸ் ஆட்சி. அது அந்த சிந்தனையை தாண்டலைங்க. என்ன ஒரு கண்ணாடியிலே இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? நேத்து வரைக்கும் சொல்றாரு, இன்னைக்கு கூட அதான் சொல்லுவாரு. அவர் கூட ஒரு காமெடி நடிகர் யாருங்க? கரெக்டா சொல்றீங்க. அவரு கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சு மேடையில பேசிட்டு இருக்காப்ல, அதவே பேசுறீங்க.
கல்யாண மேடையில போய் கட்டிக்கிட்டு எழுகிறோட போய் அது திராவிட இயக்கத்தோட இதுவே ஆரம்பமே ஒவ்வொரு மேடைகளையும் திராவிட இயக்கம் பயன்படுத்திக் கொள்ளும் அரசியலுக்கு. ஏங்க கல்யாண வீட்டுல வாழ்த்தணும், கருமாதி வீட்டுல கட்டிக்கிட்டு அழணும். இவன் கல்யாண வீட்டுல போய் கட்டிக்கிட்டு அழுகிறான், கருமாதி வீட்டுல போய் ஆடு சிரிக்கிறான். இந்த பைத்தியங்களை போய் நம்ம என்ன பண்றது? அவங்கள தலைவர்னு வச்சுட்டு இருக்க அவங்க தான் மாறணும். நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியே மேடைகள் நடந்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்ப கவனிச்சிருக்கீங்க இல்லையா? உரம் வச்சு தண்ணி ஊத்தி வளர்த்தாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாயிட்டா இது முடிஞ்சு போச்சுங்க. இந்த அயோக்கியத்தனம் நல்லவர்களை ஒதுக்கிட்டு தப்பான வந்துட்டான்னா நாம் எப்படி பாதிக்கப்படுவோம் என்பதை அனுபவ ரீதியா உணர்ந்துட்டாங்க. தான் கொஞ்சம் முன்னால சொன்ன பாருங்க, கிளரிக்கல் எறருங்க. அதை போய் கேட்க போனா 50,000 ரூபாய் பணம் கேட்டான். இந்த ஆட்சி வந்த உடனே இவர் கேட்கவே இல்லை, போஸ்டர்ல வருது ஆர்டர். தனியார் பள்ளி ஆசிரியர் சங்கம் போட்டுச்சா 1000 இடத்துக்கு ரினியூவல் பண்றதுக்கு, ஒரு இடத்துக்கு 25 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. இப்ப 1000 இடத்துக்கு போஸ்டர்ல உடனே வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான நியாயமான ஒரு ஆட்சி வர்றத மூளை இருக்கிறவனுக்கு அறிவு இருக்குன்னு தெரியுது. அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அயோக்கியர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறாங்க. மிக்க நன்றி சார். தமிழகத்தின் அரசியல் சூழல் பற்றி எங்களிடம் பேசியதற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து கலந்து கொடுத்தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. நல்ல மாற்றம் வந்திருப்பான துவக்கம், அதை பேசியிருக்கிறோம். இது பலமடையட்டும், தமிழகம் நலமடையட்டும். வணக்கம்.